இப்ப ரிஷி மட்டும் டிஸ்மிஸ் பண்ணா அவனால எக்ஸாம் எழுத முடியாம போயிடும். அப்படி நடந்து அவனுக்கு வேலையும் கிடைக்காது. அவனோட ஃபியூச்சரே க்ளோஸ் ஆயிடும்னு கவலையில உட்கார்ந்திருக்கான். போலீஸ்க்கு ரிஷி திருடலன்னு தெரிய வருது. உடனே ரிஷியை விட்டுடுறாங்க. அதனால ரிஷி போயிட்டு எக்ஸாம் எழுதுறான். இப்ப காலேஜ் முடிச்சிட்டு ரிஷி வேலைக்கு சேர்ந்து அமெரிக்கா போயிடுறான். அங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனில ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் வாங்கி கடைசியா CEO ஆகிடுறான். இதுக்கிடையில ரிஷியோட அப்பா இறந்து போயிடுறாரு. அவர் எழுதி வச்ச லெட்டர் கிடைக்குது. அதை பிரிச்சு படிக்கிறப்பதான் தன்னோட அப்பா தான் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்கிறது ரிஷிக்கு தெரிய வருது. இதெல்லாம் சொல்லி அந்த பார்ட்டியில அந்த கதையை முடிக்கிறான். அந்த பார்ட்டியில இருக்கிறவங்க ரவி வரலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு ரிஷியோ அவன் மேல கோபத்துல இருக்கான், அதனால வந்திருக்க மாட்டான்னு சொல்றான். அதுக்கு ரிஷியோட PA என்ன சொல்றானா, உங்களோட ப்ரொஃபசர் கிட்ட தான் எல்லார் நம்பரையும் வாங்கினேன், ஆனா ரவியோட நம்பர் அவ கொடுக்கலன்னு சொல்றா. ப்ரொஃபசர் கிட்ட போய் ஏன் ரவியோட நம்பரை கொடுக்கலன்னு ரிஷி கேக்குறான். அப்பதான் ப்ரொஃபசர் உண்மையை சொல்றாரு. அன்னைக்கு போலீஸ் உன்னை விடுறதுக்கு காரணம் ரவி தான். அவன் தான் திருடுன்னு சொல்லி பழிய ஏத்துக்கிட்டான். அதனால அவனை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவன் டிஸ்மிஸ் ஆனதுனால அவனோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட எப்பயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படிங்கிறாரு. இது கேட்ட ரிஷியோ மனசு உடைஞ்சு போயிடுறான். இவன் இப்படி இருக்கிறத பார்த்து இவனோட அம்மா இவன் கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறப்ப இவன் நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். அது கேட்டு அவனோட அம்மாவோ உன்னால ரவிக்கு நல்லது பண்ண முடியும், உடனே இந்தியாவுக்கு கிளம்பி போன்னு சொல்றாங்க. அதனால ரிஷி இப்ப இந்தியாவுக்கு கிளம்பி போகிறான். இப்ப ரிஷி இந்தியாவுக்கு கிளம்பி போறது நேஷனல் வைட்ல பெரிய நியூஸ் ஆகுது. இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.